என்னுடைய குருநாதர் திரு ஞானதேசிகன் சிவயோகி ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த காணொளியை பதிவு பண்ணுறேன். சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் 2018ஆம் ஆண்டு குருநாதர் சிவயோகி ஐயா அவர்கள் பதிவிட்ட தினம் ஒரு கருத்தை கொண்டு இந்த காணொளியை உருவாக்கியுள்ளேன். இறைமைக்கு நன்றி சொல்ல மொழிகள் போதாது, ஆனால் உன் மன உணர்வு அதை முழுமையாக்கும். நிதான மனநிலையுடன் தேவைகளை சந்தித்தால் வாழ்க்கை போராட்டம் இல்லாத பூந்தோட்டம் என உணரலாம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதிலும் தண்டித்துக் கொள்வதிலும் மனிதனே முதலிடம் வகிக்கிறான். எண்ணங்களை சீர் செய்தவர் வாழ்க்கை வளமாக இருப்பது உறுதி. மதம் கடந்த இறைமையை யாரும் உரிமையுடன் கொண்டாடலாம். எனவே சடங்குகள் அவசியமானது இல்லை. காத்திருப்பவருக்கே வாய்ப்புகள் உருவாக்கும் ஆற்றலும் வளர்கின்றன. கொண்டாட அறிந்தவனுக்கு குறிப்பிட்ட நாட்கள் என்று இல்லை, என்றென்றும் விழா கோலமே. தெளிவற்றவர்கள் தேவையற்றதை செய்வதில் ஆர்வமாக இருந்து வாழ்நாளை வீணாக கழிக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்பது நீயாக வரையறுத்து கொண்டது என்றால் உன் இருப்பின் ஆதாரம் உனக்கு புரியாது. எதற்கும் கலங்காதே. கலக்கமற்ற மனமே இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கின்றது. மனிதனுக்கு மட்டுமே உலகை வளப்படுத்தவும் அழிக்கவும் ஆற்றல் உள்ளது. எனவே கவனமாக வாழ வேண்டும். வெறுப்பு உன் அற்புத வாய்ப்புகளையும் அடைத்துவிடும். எனவே உற்சாகமாக இருக்க பழகு. உடல் மாற்றங்களை ஏற்றுக்கொள். அதை பூமிக்கு ஒப்படைக்கும் முன்பே உயிரை பற்றிய தெளிவை பெறு. தேவைகளை தீர்த்துக்கொள். ஆசைகளை யாருக்கும் தீங்கு தராதபடி அனுபவி. இதுவே வாழும் கலை. நான் யார், என் தேவைகள் என்ன என அறிவதே மனிதனின் முதல் கடமை. இதுவே வெற்றியின் முதல் படி. இயல்பாய் இருப்பதும் இருப்பின் சுகத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அடைந்து அதற்கு நன்றியுடன் இருப்பதே ஆன்மீகம். உன்னை நீயே நண்பனாகவோ எதிரியாகவோ பாவிக்கின்ற தன்மையை பகுத்தறிவு தருகிறது. எனவே உன்னிடத்தில் கவனமாக இரு. நாம் பிறர் மீது வைக்கும் அன்பை நம்மை வெறுப்படைய செய்கிறது என்றால் நம் விருப்பத்தை அவர் மீது திணிக்க முயல்கிறோம். மகிழ்ச்சியில் மனதை நிரப்ப அறிந்தவனுக்கே இறைமை வெளிப்படுகிறது. காத்திருப்பவர் புலன்கள் வலிமையடைந்து உள்ளது உள்ளபடி உணரும் தகுதியடைகிறது. உலகம் நாடகத்தன்மையுடன் செயல்படுகிறது என உணர்ந்து அதில் உன் கதாபாத்திரம் அறிந்து சரியாக வாழ்ந்து முடி. நம்பிக்கை மற்றும் சந்தேகித்தலை கடந்து உண்மையறிய முயல்பவருக்கே ஞானம் எளிமையாகிறது. உண்மையானவர்கள் தங்களை திருத்திக் கொள்கிறார்கள். அறியாமை உள்ளவர்கள் அடுத்தவரை திருத்தவே முயல்கிறார்கள். உனக்கு உண்டானது உன்னை வந்தடையும். அது அடுத்தவரிடம் தட்டி பறிக்க தேவையில்லை. மனிதன் மட்டுமே மனதை செம்மைப்படுத்த முடியும். அதற்கு சுய சோதனை அவசியம். அடுத்தவரை போலவே வாழ் என போதிப்பதால் மனிதன் தன் சுயத்தை அறியாமல் மரணத்தை அடைகிறான். மகிழ்ச்சிதான் யாவருக்கும் இலக்கு. அதன் இருப்பிடம் நமது உள்ளம் என்பதை சிலர் மட்டுமே உணர்கிறார்கள். வெறுப்பு நம் இருப்பின் சுகத்தை அனுபவிக்க தடையாக உள்ளது. உன்னை நீயே திருத்திக்கொள். திரும்பவும் பிறவா நிலைக்கு இதுவே ஆதாரம். இருப்பதே சுகம் என உணர்ந்தவன் துன்பம் என்ற அற்ப நேரத்தை எளிமையாக கடக்கிறான். வெறுப்பு நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கையின் உறைவிடம் என அறிந்து உண்மை பற்றிய தெளிவை பெற்றால் ஆர்வத்துடன் வாழலாம். ஊக்கமின்மை என்பது உடல் ஊனம் போலவே மனதின் ஊனம். இதற்கு யோகக்கலை நிவாரணம் தரும். காலம் கைவசப்பட வேண்டும் என்றால் கல்வி செல்வத்தை அடைய வேண்டும். தன்னை தானே யாருக்கும் தீங்கி விளையாதபடி வரையறுத்து கொண்டு வாழ்பவரே சுதந்திரமானவர். யோகக்கலை என்பது உடற்பயிற்சி இல்லை, உடலோடு மனதை வளப்படுத்தி உண்மையுடன் இணைக்கும் அற்புத கலை.
உன்னை நீ மகிழ்வோடு வைத்திருப்பதே உலகம் மகிழ்வாக மாறுவதற்கு உதவும் யுக்தி. உனக்கே உரிமையான உன் இருப்பை அடிமையாக்க அனுமதிக்காதே. மன அழுக்கை அழிக்க வல்லதே யோகக்கலை. நாடகத்தன்மை நிறைந்த இந்த வாழ்வை உண்மையோடு வாழ்வது சாத்தியமற்றது. எனவே உனக்கே நீ உண்மையாக இரு. ஆடுகளமாகிய உலகில் விளையாட்டு என்ற செயல்களை உற்சாகமாக விளையாடி வாய்ப்பு தந்த இறைமைக்கு நன்றி செலுத்து. யாரும் ஒரு நாள் இல்லாது போவார்கள் என உணர்ந்து மரணத்தையும் மதிப்பு நிறைந்ததாக கொண்டாட அறிந்து கொள். உண்மை உணர்ந்த பக்தியான மனிதர்கள் மதச்சாயத்திற்கு மதிப்பளிப்பதில்லை. நாம் நலமுடன் வாழ உதவும் யாரும் நம் நண்பர்கள் என்றும், நாம் எல்லாரும் நலமுடன் வாழ உதவி செய்து எல்லாருக்கும் நண்பர் என்றும் நட்பு பாராட்டுவோம். எல்லாம் நம் உறவுகள் என உணரும் தகுதி மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த அற்புத வரம். காத்திருக்க அறிந்தவனுக்கே வாழ்வின் அத்தனை அற்புதங்களும் கைவசப்படுகிறது. வந்த நோக்கம் அறியாமல் போகும் மனிதர்களின் மத்தியில் தன்னை அறிந்து கொண்டாடுபவர் யாரும் வெற்றி வீரர்களே. புலன்களை சரியாக பயன்படுத்தி உலக இன்பத்தை அனுபவித்தால் மட்டுமே இயற்கையான இறைக்கு நன்றி சொல்ல உந்தப்படுவாய். நம்மை நாம் அறிய முடியாதபடி கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் மூடி மறைத்து விட்டன. இறை நாட்டம் வருவதற்குள் இறை பற்றி போதனைகள் கற்றுத்தருவதால் மதவெறி பிடித்த மனிதர்கள் உருவாகிறார்கள். கல்வி செல்வமே மனிதகுலத்தின் மாசுக்களை நீக்கி மகத்துவமடைய வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.